நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். குரு வக்கர நிவர்த்தி இந்த உலகத்தில் செய்யும் ஜாலங்கள் என்ன? நம்ம ராசி அடிப்படையில் என்னங்க நடக்குது? இந்த குரு வக்கர நிவர்த்தி பார்க்கணுமா? உலக அளவில் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமே குரு வக்கரம் பெறும்போதாங்க. குரு வக்கரம் பெற்றிருக்கும்போது நகையோட ரேட்டு என்னங்க கூடியிருக்கு? இந்த 4 மாதத்தில் ரேட்டு, அந்த ரேட்டை நம்ம வாழ்நாள் நினச்சி பார்த்துருப்போமா? வாங்குறதா கண்ணில் பார்க்குறதா? இதுதான் இது. சரி, இது மட்டும்தான் கூடிச்சா? விலைவாசி கூடிட்டே இருக்கே. அடிப்படை தேவையிலிருந்து சார் இடம் வீடெல்லாம் கண்ணில் நினைக்க கூட முடியாதுங்க, அப்படி ஆகிப்போச்சு. அப்போ வாங்குகிற அனைத்தும் விலைவாசி கூடுது. ரைட், இது மட்டுமா? கையிருப்பு பணம் கரையுதே. நிறைய பேத்துக்கு திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் தடை ஏற்பட்டது. இது அத்தனைக்கும் காரணம் குரு என்ற ஒரு சுபகிரகம் மாறி இருப்பது. சுபகிரகம் வந்தவுடனே இந்த குரு வக்ரத்தில் ஃபஸ்ட்டு குரு வக்ர நிவர்த்தி, சுக்கரன் உச்சம் பெறுது. சுக்கரன் உச்சம் பெறனால என்ன சார்? சுக்கரனுங்கிறது 16 வகை செல்வத்துக்கு அதிபதிங்க. குரு பணத்தை மட்டும் கொடுப்பாருன்னா சந்தோஷத்தை கொடுக்க. சுக்கரன் இருந்தால் தாங்க சந்தோஷம், குழந்தை பிறப்பு, தாம்பத்தியம் ரீதியாக ஹாப்பினஸ், மனசு சௌக்கியமாக இருக்குன்னா சுக்கரன் வேணும். நினைப்போம்ல, நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு கேளிக்கை விடுதி போகிறோம் அப்படின்னா சுக்கரன் தேவை. சரி, அதிகாரம் நிர்வாகம் இதோட ராகக்கெதுக்குள்ள அனைத்து கிரகம் அடைபடுது. இந்த நேரத்தில்ங்க செல்வ செழிப்பு, லட்சுமி கடாட்சங்கள், சொத்து சுகங்கள், இடம் வீடு சம்மந்தப்பட்ட அமைய, பிஸ்னஸில் அதீத வளர்ச்சி ஏற்படைய, எதிரிகள் சம்மந்தப்பட்டது விலக, திருஷ்டி தோஷமாக இருக்கா, செய்வனையாக இருக்குமான்னு டவுட் வந்தது இல்லையா, அதற்குண்டான விடிவு காலம் என்ன, இது மாதிரி பலதரப்பட்ட பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசிகிட்டே இருக்கும், நடக்கலை. எல்லாமே நடக்கிற மாதிரி இருந்தால் தடைப்படுது. இதில் இந்த காதல் என்ற ஒரு விஷயம் திருமணமாக கூடுமா இல்லையா, இது பால ரைட். இப்போ குரு வக்கர நிவர்த்தி வந்து உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துலேருந்து 7, 9, 11 பார்க்குறார். 11 லாபஸ்தானம், 9 பாக்யஸ்தானம், 7ஆம் இடம் திருமணம் நிவர்த்தி ஸ்தானம். ஆக மொத்தம் நமக்கு இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி நல்ல காரியம் நடக்க வந்தாச்சு. அப்போ நமக்கு ராசிக்கு என்னங்க நடக்குது அதையும் பார்த்துட்டு நிச்சயமாக இது உங்கள் லைஃப்க்கு டேர்னிங் மூமெண்ட்டாக இருக்குது, மாற்றுக்கிறது இல்லை. ரைட், முழுமையாக உங்கள் ராசியை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சக ராசி, இந்த குரு வக்கர நிவர்த்தியில் பெறுகின்ற யோக பலன்கள். சார் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற கிரகம் இருந்து பல தொந்தரவு கொடுத்துருச்சு. இப்போ அப்படியே வக்கரம் முழு கிரகமாக மாறி 2, 5 8. அப்போ நல்ல பலன் என்னென்ன? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12. முதல்ல நல்ல விஷயம் என்னென்னு தெளிவாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த விருச்சகம் அப்படின்னு நினச்சிங்களேன், ரகசியம் காக்கும் தன்மை. இந்த ராசிக்கிட்ட ஒரு சில சீக்கிரம் இருக்குங்க, ரொம்ப நாளாக யாருக்கும் சொல்லாமல் வச்சுட்டு இருப்பாங்க. இவங்ககிட்ட அந்த விஷயம் நேரம் காலம் கருதி கரெக்டாக செயல்படுவாங்க. காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு இந்த ராசி. ஆனால் எந்த ஒரு சில விஷயத்தில் அறிவுக்கு மிகப்பெரிய ஞானமுடைய ராசி. இன்ட்யூஷன் பவரும் சரி, ஒரு சில துணிந்து செயல்படுதல், அதாவது இறங்கி வேலை செய்கிறேன் அப்படிம்பாங்க இல்லையா, தைரியம் இந்த ராசிக்கு. எந்த ஒரு விஷயம் ஆழ்ந்த சிந்தனை, ஆராய்ச்சி மனப்பான்மை. என்ன இந்த ராசிக்கு ஒரே ஒரு விஷயம், கோவ உணர்ச்சியை டக்குன்னு வெளிப்படுத்திடும். கோவம்னாலும் சரி, பிடிக்குது பிடிக்கல டக்குன்னு சொல்லிடும். அதாவது சூழ்நிலை பார்த்து முகம் பார்த்து பேசுகிறது, எது ரைட்டாக அது சொல்லிடும். அது ஒரு சிலருக்கு வருத்தமாகல. ஆனால் இந்த ராசி உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா நம்பினா அவ்வளோ நம்பிடுங்க, வேண்டான்னு முடிவு எடுத்தாலும் அவ்வளோ வேண்டான்னு இருக்குங்க. ரெண்டுமே இந்த ராசி தாங்க. அப்போ நம்புற மாதிரி நடந்துக்கிறது அவங்க ஆப்போனண்ட் பார்ட்டியோட வேலையாக தான் இருக்கணும். ஏன்னா இவங்க எத்தனை பேர்த்துக்கிட்ட மாறிக்கிட்டே இடத்துக்கு ஆள் மாறிக்கிட்டே இருக்க முடியுமா? ரைட், பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிக்குங்க ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் சார், குடும்பத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் பொது நபர் அறிமுகம். புது நபர்னால் ஆல்ரெடி பிரிஞ்சவங்க ஒன்று சேரலாம். கணவன் மனைவி சம்மந்தப்பட்டதில் நிறைய மாறுதல் உண்டு. ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்டதில் நிறைய டிஸ்பியூட் இருந்தது ராசிக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் சேர வாய்ப்புண்டு. கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. குழந்தை சம்மந்தப்பட்ட யோகங்கள் வருகிறது. அப்போ இது மாதிரி நல்ல விஷயம் இருக்குது. இந்த ராசி இயற்கையாக வாக்குப்பளிதம் அதிகரிக்குது. இப்போ இவங்க சொல்லுகிற சொல் பலிக்கின்ற சூழ்நிலைகள். ஃபஸ்ட்டு இவங்க கவனிக்க வேண்டியது முதல்ல சார், ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்ட, வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட முழுமை கொடுத்து பாருங்கள். நிறைய நாளாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சேன், கிடைக்கல. ஒரு சிலர் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சது விற்க முடியல. ஆக மொத்தம் அது போன்ற ஒரு விஷயம் நடந்து இப்போ ப்ராப்பர்ட்டியில் ஒன்று நல்ல இதாக வாஸ்து கரெக்டாக உங்களுக்கு திருப்திகரமாக அமைகிற வாய்ப்புண்டு. பூர்வீக ஊரில் பூர்வீக ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் போக முடியாமல் இருந்தது, பூர்வீக ஊரில் பிரச்சனையாக இருந்தது. இப்போ பூர்வீக ஊரிலிருந்து ஒரு சுப தகவல் வர வாய்ப்புண்டு. கையிருப்பு பணம், இந்த விரயத்துலேருந்து இப்போ தாங்க லாபம் சம்பாதிக்கிறேன். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா வரவு வருது செலவு மாறி மாறி பண்ணிகிட்டு இருந்தேன், நம்பிக்கையே வாழ்க்கை கடவுளே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இருந்தவங்க இப்போ தான் மாறுதல். ஆகா, நல்ல நிலைமைக்கு வரணும். சரி, வேலையை பற்றி பேசுவோம் சார். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி ராகுவோட சில காலம்லாம் இருந்துட்டு வராரு. வேலை இருக்குமோ வேலை போயிருமோன்னு பயந்தவங்க வேலையில் முன்னேற்றம் ஏற்படுகிற சூழ்நிலை வந்திருக்கு.
வேலை போயிரும்னு நினச்சேன், ப்ரமோஷன் வரைக்கும் வந்து நிற்குங்கிற மாதிரி. இப்போ வேலையில் ஒரு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, வேலையில் முன்னேற்றம் இருக்குது. பொறுமையாக பேசுங்க, இது ஒரே ஒரு அட்வைஸ் தான். மேலதிகாரிகள் ஒரு சில நேரத்தில் கோவப்பட்டு பேசிட்டு அதை டேக்கிள் பண்ணி பேசி சமாளித்து பழகுங்க. கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருங்கள். வேலையில் முன்னேற்றம், ப்ரமோஷன் உண்டு. வேற ஒரு பக்கம் மாறுதல் வாய்ப்பு உண்டு, அந்த மாறினா நல்லாயிருக்கும். இப்பொழுது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அதீத வளர்ச்சி உண்டு. வெளிநாடு கிடைக்குமா? நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளிமாநிலம். ஒரு சில வெளிநாடு வரதுக்கும் பிளான் பண்ணிட்டீங்க, போதும்ப்பா உள்நாட்டுக்கு வந்து பார்ப்போம். அப்போ அதை பார்க்கணும். தசாபுத்தி அடிப்படையில் பார்த்து எவ்வளோ இந்த காலகட்டம் இருக்கணும், இது ரைட்டா, இந்த நேரத்தில் வரதா, குடும்பத்துக்காக வருவாங்க, குழந்தைக்காக வரக்கூடிய அதெல்லாம் பார்த்துட்டு வரணும். சரி, இப்போ திருமணம் சார், திருமணம் இருக்கா இல்லையா? முதல்ல உங்களுக்கு திருமண யோகம் காலகட்டம் வந்திருக்குங்க. குடும்பத்தில் புது நபர் சொல்லும்போது திருமண வாய்ப்பை தவறியவர்கள், திருமண வாய்ப்பு 30-35 வயசு இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் நடக்குது. அப்போ திருமண தகுதியுடையவங்களுக்கு நல்ல பலனாக இருக்குது. திருமணம் பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை பக்கம்லாம் நடக்க வாய்ப்புகள் அதீத வளர்ச்சி உண்டு. மனத்துக்கு அதீத சந்தோஷம் கொடுக்கின்ற வரனாக இருக்கும். காதல் என்ற விஷயம் கைகூட அதீத காலகட்டம். நிறைய பேர் காதலில் தான் பிரச்சனைங்கிறாங்க. நான் சொன்னேன், மனதுக்கு பிடித்த வரன் வரும், அதான் சூழ்நிலைகள். இப்போ பிஸ்னஸ் பற்றி கேட்காத ஆள் இல்லை விருச்சிகத்தில். 10ல் கேது பகவான் ஒன்று பிஸ்னஸை கண்டினியூ பண்ணட்டுமா, இல்லை வேறு தொழில் மாற்றட்டுமா? ஏங்க எனக்கு மட்டும் இப்படி இருக்குது? வருமானம் குறைவை பற்றி பேசுகிறாங்க. சம்பாரித்து போட்டுட்ருக்கேன், நகை அடகு வச்சிட்ருக்கேன், கரெக்டாக தான் தொழில் சூஸ் பண்ணால் பொது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான தொழில் வகை என்னன்னு சொல்லிடுவோம். இதாங்க தொழில், இது பண்ணால் லாபம், இது பண்ணால் நஷ்டம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சமையல் பற்றி தெரியாதான ஹோட்டல் தொழில் வச்சுருவாங்க. அது இந்த குறிப்பாக இந்த ராசி தான். டக்குன்னு திறந்த ஹோட்டல், ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் ஃபஸ்ட்டு அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த ராசி அடிப்படையில் அந்த ஆசைகள் தான் தோன்றும். அப்போ மற்ற அம்சங்களும் பார்த்துட்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தம், ஆனால் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட யோகம் உண்டு. என்ன தொழில் சூஸ் பண்ணணும் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது அதீத வளர்ச்சி இருக்கும். சினிமா சம்மந்தப்பட்ட ஆர்வம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு. நிச்சயமாக வளர்ச்சியாக இருக்கும். இந்த ராசிங்க ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாதிக்கப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் க்யூர் ஆகுதும்போம். படாத பாடுபட்டுருச்சு. அதாவது மருத்துவத்துக்கு பாதி வைத்தியர் ஆகிட்டார், ஆனால் அவ்வளோ வைத்தியம் பார்த்தாச்சு. ப்ரெஷர் வேரியேஷனு, கொலஸ்ட்ரால் திடீர்னு ஷூட் அப் ஆனது, மூட்டு பிரச்சனை, போன் டென்சிட்டி பிரச்சனை, இது மாதிரி ஒரு சிலருக்கு லங்ஸு, ஹார்ட்டு, அனுபவிக்காத விஷயம் இல்லை. மாறி மாறி இதை விட்டு அதை விட்டு இப்போ தான் அப்பாடா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல் இருக்கே. ஆனால் ஒரு சில க்யூர் ஆயிருமா? நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வீடு பராமரிப்பு செலவு, வீடு சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள், லோன் ப்ராசஸ்லாம் போகுது. அது அமைப்பு உண்டு. தேவைப்பட்டால் வாங்கி பண்ணலாம். இன்னும் சொல்லலாம், இந்த ராசி ரீதியாக தசாபுத்தி ரீதியாக என்ன கடவுள் வழிபாடு, என்ன இறை வழிபாடு, அதெல்லாம் சொல்லலாம். அப்படி ஏதாவது பார்க்கணுன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.